ஸ்ரீராமஜயம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீவரவர முனியே நமக அஸ்மத்குருபியோ நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அபிதிஸ்தவ ஸ்லோகம் 13 and 14. வாசந்தி ராகம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. न वक्तुमपि शक्यते नरगर्भवासादिकं वपुश्च बहुधा दुःखं निपुणचिन्तने तादृशं त्रिविष्टपमुखं तथा तव पदस्य ते दीपतः किमत्र न भयास्पदं भवति रङ्गपृथ्वीपते भवन्ति मुखभेदतो भयनिदानमेव प्रभो प्रभो शुभाशुभविकल्पिता जगति देशकालादयः इति प्रकरसाध्वसे मयि दयिष्यसि त्वं न चेत् इति प्रसुरसाध्वसे मयि दयिष्यसे त्वं न चेत् क इत्थमनुकम्पिता त्वदनुकम्पनीयश्च कः इत्थमनुकम्पिता त्वदनुकम्पनीयश्च कः. அபிதிஸ்தவ ஸ்லோகம் 13 and 14. விளக்க உரை. 13. திருவரங்கப் பெருமானே, மனிதன் தான் செய்த கருமத்தின் ஏற்றவாறு இறப்பதும் பிறப்பதுமாய் உள்ளான். ஆய்ந்து சிந்தித்தால் மாம்சம், இரத்தம், கொழுப்பு, எலும்பு முதலியவற்றால் ஆகிய இச்சரீரத்தை பற்றி பேசவும் அச்சம் நேரும். இவ்வாறு இருக்க இந்த சம்சார மண்டலத்தில் உள்ள எந்த ஸ்தானம்தான் நமக்கு அச்சம் தரவில்லை? எல்லாம் சம்சார பயத்தையே பெருக்க வல்லன. அப்படி இருக்க திருவரங்கனின் நாமம் ஒன்றே நமக்கு உய்ய வழி அன்றோ? 14th ஸ்லோகம். பிரபுவே, இவ்வுலகில் நல்லவென்றும் தீயனவென்றும் பிரிக்கப்பட்ட தேசம், காலம் முதலியனவெல்லாம் வெவ்வேறு வகையில் பயத்தை தருபவனவாகவே ஆகின்றன. மிக்க அச்சம் கொண்ட என் மீது நீ இரக்கம் கொள்ளாயாகில் இவ்வாறு அருள் புரியுமவன் வேறு யாவர் உளன்? உன் இரக்கத்தை பெற பாத்திரமாகும்படி அருள் புரிவாயே நீயே. அபிதிஸ்தவ ஸ்லோகம் 15 and 16. செட்டு கரகர பிரியா ராகம். सकृत् प्रपदन स्पृशामभय दान नित्यव्रती सकृत् प्रपतन स्पृशामभय दान नित्यव्रती न च द्विरभिभाषसे त्वमिति विश्रुत
स्वोक्तितः यदोक्तकरणं विदुस्तवतु यादुतानादयः कथं विदतमस्तु तत्कृपण सार्वभौमे मयि कथं विदत्मस्तु तत्कृपण सार्वभौमे मयि अनुक्षणसमुद्दिते दुरितवारितौ दुस्तरे अनुक्षणसमुद्दिते दुरितवारितौ दुस्तरे यति क्वचन निष्कृतिर्भवति सापि तोषाविला तदित्तमगतौ मयि प्रतिविधानमादीयतां तदित्तमगतौ मयि प्रतिविधानमादीयतां स्वबुद्धिपरिकल्पितं किमपि रङ्गतुर्यद्वया स्वबुद्धिपरिकल्पितं किमपि रङ्गदुर्यद्वया अभिधिस्तव विளக்கம் 15 and 16 ஸ்லோகம். 15. திருவரங்கப்பனே, முன்பு ராமாவதாரத்தில் உன்னை சரணமடைந்தவர்களுக்கு அபயம் அளிப்பதையே மூலமந்திரமாக கொண்டிருந்தார். விபீஷ்ணன் என்னும் அரக்கனும் சுக்ரீவன் என்னும் வானரம் முதலியோர் இதை அறிவர். இப்படி இருக்க என் போன்ற ஏழை எளியவனே, உன் கருணைக்கு ஏற்ற பாத்திரமாயுள்ள அடியேன் விஷயத்தில் மட்டும் உன் விரதம் எப்படி பொய்யாகலாம்? அவசியம் நீ என்னை காத்தருள வேண்டும். 16. திருவரங்க தலைவனே, ஒவ்வொரு கணப்பொழுதிலும் பொங்கி எழுகின்ற கடக்க முடியாத பாப்பக்கடல் விஷயத்தில் எங்காவது பிராயச்சித்தம் நடக்குமேயாகில் அதுவும் குற்றங்களாகவே கெடுகின்றது. இவ்வாறு கதியற்றவனான என் விஷயத்தில் உன் சங்கல்பத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஏதேனும் ஒரு பிராயச்சித்தம் உன்னால் விதிக்கப்பட வேண்டும். விஷாத பகுளாதகம் விஷயவர்கதோ துர்ஜயாத் பிபேமி விருதினோதரஸ் त्वदनुभूति विश्चेततः मया नियतनादवानयमिति त्वमर्तापयन् दयाधन जगत्पते दैतरङ्गसंरक्ष माम् दयाधन जगत्पते दैतरङ्गरक्ष माम् निसर्गनिरनिष्ठता तव निरंहस श्रूयते ततस्त्रियुगसृष्टिवत् भवति संहृतिः क्रीडितं तदापि चरणागत प्रणयभङ्गभीतो भवान् मतिष्ठमिह यद्भवेत् किमपि मा स्म तज्जीहपत् मतिष्ठमिह यद्भवेत् किमपि मा स्म अभिधिस्तव विளக்கம் 17 and 18 ஸ்லோகம். 17. திருவரங்க நகரை விரும்பி வாழும்
அரங்கனே, அடியேன் அளவற்ற பாபங்களை செய்து கொண்டே இருப்பவன். இவ்வுலக சுகங்களோ துன்பம் நிறைந்தவை. அவற்றை விட்டு ஒழிப்பதும் எளிதன்று. அவற்றுள் அடியேனும் அகப்பட்டு கொண்டு நிற்கின்றேன். இதனால் உன்னை நான் அனுபவிப்பதற்கு தடை வருவதைக் கண்டு அஞ்சுகிறேன். நீ சர்வே கருணையே பெரும் செல்வமாக கொண்டவன். நீதான் கருணை கொண்டு என்னை காத்தருள வேண்டும். ஸ்லோகம் 18. விளக்கம். திருவரங்க நகர் அப்பனே, நீ ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் என்னும் 6 குணங்கள் நிறைந்த பரமபுருஷன். ஆனால் உனக்கும் ஓர் அச்சம் உண்டு. அது உன்னை சரணமடைந்தவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் மறுத்துவிட்டால் அவனுடைய நட்புக்கு முறிவு வந்துவிடுமே என்ற அச்சம்தான். ஆகவே சரணமடைந்தவனை நன்மை புரிவதிலேயே கருத்தில் கொண்டு அச்சத்தை போக்கி அருள் புரிய வேண்டும். வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம்.